ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படமான சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அவர்கள் வரப்போகிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஜேசன் சஞ்சயோட முதல் படத்துக்கு சினிமா ரசிகர்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் நடிகராக தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் டைரக்டராக தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைகா ப்ரொடக்ஷன்லேயே சிக்மா படத்தை உருவாக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்பே இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம் அதிகமாகவே வந்தது. ஜேசன் சஞ்சய் ஃபர்ஸ்ட் படமே செம்மையாக எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே அதிக நம்பிக்கை கிடைச்சிது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக சென்னை வந்த அவரோட ப்ரொமோஷன் வேலைக்காகவும் அண்ட் படத்தோட ரிலீஸ் வேலைக்காகவும் தான் வந்தார் அப்படின்ற நியூஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் தான் சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போக தான் அதுக்கான ஏற்பாடுகளும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் பர்சனலாக அவர் அப்பாவை இன்வைட் பண்ணியிருக்காராம். அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு அவர் அப்பா கிட்ட. விஜய் அவர்களும் இந்த படத்தை மேல செம்ம எதிர்பார்ப்பு வச்சிருக்காரா. இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அவர்கள் வந்தாருன்னா அது ஒரு ஸ்பெஷல் எமோஷனல் மூமெண்டா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவரோட பையன் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் வந்து என்ன ஸ்பீச் கொடுக்க போறாரு, முதலமைச்சர் விஜயா ஸ்பீச் கொடுப்பாரா இல்லை சினிமாவில் இருக்க தளபதி விஜயா ஸ்பீச் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும். நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.